வணக்கம். குருவும் மாந்தியும் சம்மந்தப்பட்டா, இந்த குருவும் மாந்தியும் சம்மந்தப்பட்டா என்னென்ன நடக்கும்? அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவரு, அதாவது ஒரு குருபலன் இருந்தா எல்லாமே நடக்கும். குரு இருந்தா தான் எல்லாமே நடக்கும். அதான் ஐஸ்வர்யங்கள் வரும். குருங்கிறவர் தனகாரகன், மதிகாரகன். குருங்கிறவர் அ அதாவது மாதாபிதா, குரு, தெய்வம். குருவ 3வதா பேஸ் பண்றாங்க. அந்த குரு இல்லாம ஒண்ணுமே இல்ல. ஒரு கலை கத்துக்கிறதுக்கும் குரு வேணும். ஒரு தொழில் கத்துக்கிறதுக்கும் குரு வேணும். எல்லா துறைக்கும் ஒரு குரு வேணும். அந்த குருவை நாம முறைப்படி வணங்கி வெற்றி அடையக்கூடிய ஜாதகர்கள் 1000க்கு 1000 பேர் இருக்கிறாங்க. லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே அந்த மாந்தி சம்மந்தப்பட்டாங்க, அந்த குரு தோஷம் அவைகளுக்கு வந்துரும். குருவ மதிக்க மாட்டான். குரு சொல்றதுக்கு எதிர்மறையா இருப்பான். குருவுனால இவன் சொல்றது நான் பண்றது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற தெனாவட்டோட இந்த மாந்தி குருவும் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நடக்குது. அப்புறம் கல்வி, எஜுகேஷன் குழந்தைங்க படிக்குது. அ அ ஆசிரியர் குரு தான். குழந்தை படிக்குது. தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர் குரு தான். அந்த குழந்தை படிக்கிறதுக்கு குரு சொன்னா, அந்த குழந்தை கேட்காது எதிர்மறையா இருக்கு. கல்வி தடபடும். அதாவது என்னங்கன்னா, குரு சொல்றத அது ஜாதகர் கேட்க மாட்டான். இது இந்த மாந்தியும், குருவும் சம்மந்தப்பட்டா இந்த மாரி அமைப்புகளெல்லாம் நடக்கும். இதே குரு என்னன்னா, ஒரு மக்களாட்சி பண்ணக்கூடிய அமைப்புகளையும், அதாவது மிகப்பெரிய ஜனவசியம் உள்ள அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ குருவும் மாந்தி சம்மந்தப்பட்டா கெடுபலன்கள் இதுக்கு நேர் எதிர்மறையா மக்களால் அத பேசக்கூடிய அமைப்பு. மக்கள் இவன துன்புறுத்தி இந்த குருவ மதிக்காம மக்களால் துன்புறுத்தக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும். இந்த மாந்தியும் குருவும் சம்மந்தப்பட்டா எல்லாமே அந்த நல்ல யோகங்கள்லாம் ஆப்போசிட்டா மாறி எதிர்மறையா நடக்கும். இப்போ மாந்தி 12ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயனசோகம்னு சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம். இந்த 3யும் பாதிக்கும். இந்த குருவும் மாந்தி சம்மந்தப்படுறது மிகப்பெரிய ஒரு கர்ம தோஷமா நாம எடுத்துக்கிறோம். பிரம்மகஸ்தி தோஷம்னு கூட சொல்லலாம். இந்த மாரி பிரம்மகஸ்தி தோஷத்த பத்தி அடுத்த சேனல்ல பேசப் போறோம். இந்த மாரி மிகப்பெரிய தோஷம். இவங்களுக்கெல்லாம் திருவேலங்காடு அரக்கோணம் மாந்தி ஈஸ்வரர் கோயில்ல கண்டிப்பாக இந்த குருவும் மாந்தி சம்மந்தப்பட்டா அவங்க அந்த பரிகாரம் பண்ணிக்கிறது சாலச் சிறந்தது. இந்த பரிகாரத்த முறைப்படி செய்யணும். அது சனிக்கிழமை அந்த கோயில்ல பூஜை நடக்குங்க. அதுலேயும் 3 பூஜை டைமுக்கு தகுந்த மாரி மாறும். 6 டூ 9, 9 டூ 9 டூ 11, 11 டூ 1 இந்த மாரி. நம்ம அந்த சனி அதாவது 6 டூ 9ங்கிறது சனி ஓரையிலேயே இந்த மாந்தி பூஜை நடக்கும். இந்த குருவும் மாந்தி சம்மந்தப்பட்டது அந்த சனி ஓரையில கலந்து அந்த மாந்தி பூஜையை செய்கிறது சிறப்பு. நன்றி, வணக்கம்.